திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. இளங்கோவன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுவிடலாம். வணக்கம் திரு இளங்கோவன். நிச்சயமா இந்த பேட்டி அனைத்து திமுகவினருக்குமே ஒரு ஃபைனாலிட்டியை கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாமா? தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் கேட்கப்பட்டு வரக்கூடிய கேள்வியாக இது இருந்தது. திமுக தலைவர் அடுத்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு தலைமை பதவியை உறுதி செய்வாரா, இதுல ஒரு தயக்கம் காட்டி வருகிறாரா என்பது தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்தக்கூடிய கேள்வியாக இருந்தது. அதற்கெல்லாம் ஒரு சரியான பதிலை திமுக தலைவர் இந்த ஒரு பேட்டியின் மூலமா அளிச்சிருக்காருன்னு பாக்குறீங்களா? திமுகவுடைய ஒரு மூத்த தலைவராக, திமுகவுடைய ஒரு உறுப்பினராக நீங்க இந்த ஒரு பதிலை எப்படி பாக்குறீங்க? இதுல மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அரசியல் வாரிசு மு.க. ஸ்டாலின் என்று. காரணம், அவர் ஆற்றிய அரசியல் பணிகளின் தொடர்ச்சியாக அவர் அரசியலில் காட்டிய வேகம், உழைப்பு அவ்வளவையும் மு.க. ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே இதை சொல்லி இருக்கிறார். இதிலே அமைப்பு என்பது வேறு, ஒரு தலைவர் தன்னுடைய அரசியல் வாரிசாக ஒருவரை சொல்வது என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். திமுக ஒன்றும் மடம் அல்ல என்று. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திமுகவிற்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி எனக்கு பிறகு ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைப்பு கழகமே தவிர தலைவர் அல்ல, நான் நியமிக்க மாட்டேன் என்பதையும் அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு மகனின் செயல்பாடுகள் தன்னுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்து இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அந்த ஈடுபாடு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவரை அரசியல் வாரிசு என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன என்றால், ஸ்டாலினின் உழைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல மற்ற தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது ஒன்றுதான் அவருக்கு அடுத்த தலைமை பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு தகுதியை வழங்குகிறது. காரணம், தலைவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு கட்சியின் பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. என அதை வேறுபடுத்தி காட்டத்தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் செய்திகள் என்று வரும்பொழுது நான் விலகி கொண்டு என்னுடைய இடத்திலே ஸ்டாலினை நியமிக்கிறேன் என்ற கருத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லவில்லை, அவர் சொல்ல மாட்டார். காரணம், அவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் தான் ஆற்றிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய ஆற்றலும் அந்த உழைப்பும் அந்த ஈடுபாடும் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இதை சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக திரு இளங்கோவன், பட் இதுல ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. இன்றைய நாளிதழ்கள் கூட பல நாளிதழ்கள் வெவ்வேறு விமர்சன பார்வைகளையும் இதன் மீது வைத்திருக்கிறார்கள். அதற்கும் உங்ககிட்ட விளக்கம் பெறுவதற்கு நான் விரும்புறேன். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, நிச்சயமா எனக்கு பிறகு ஸ்டாலின் தான் என்பதில் தெளிவாக திமுக தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாலுமே கூட ஏன் இப்போதே அதை செய்வதற்கு தயங்குகிறார்? ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு அதை எந்த விதத்திலும் திமுக தலைவர் குறைத்து மதிப்பிடவில்லை, ரொம்ப பாராட்டி பேசுகிறார், புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, வட மாநிலங்கள்ல நம்ம ஒரு அகிலேஷ் யாதவோ ஒமர் அப்துல்லாவோ பார்க்கும்போது உடனடியாக முதல்வர் பதவியோ இல்ல ஒரு கட்சியில பிரதான பொறுப்புகளோ தந்தை மகனுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அதை ஒப்பிட்டு பலர் சொல்றாங்க, இது போன்ற விஷயம் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை, ஏன் திமுக தலைவர் அப்படி ஒரு பொறுப்பை இப்போதே கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார், அந்த பதவிங்கிற விஷயத்துல ஏன் தயங்குகிறார்ன்ற விமர்சனத்தை இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வைக்கின்றன. அது பற்றி உங்களுடைய பார்வை? பதவியை அவர் கொடுப்பதல்ல, அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன். பதவியை அவர் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்கவும் நினைக்க மாட்டார். காரணம், அவர் ஒரு ஜனநாயகவாதி. இந்த கட்சியை உருவாக்கியதிலே பங்களித்தவர். அவர் பதவிக்காக அரசியலுக்கு வந்தவர் அல்ல. அவர் 1952ஆம் ஆண்டு ரயில்வே கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொள்ளும் போது திராவிட முன்னேற்ற கழகமே தேர்தலில் நிற்காத கட்சியாக இருந்தது. எனவே பதவி என்பது அல்ல, திமுக தான் தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருப்பார். அவர் அடுத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் அது திமுகவின் ஜனநாயக பண்புகளுக்கு முரண்பட்ட ஒன்றாகி போய்விடும். அதை சொல்ல மாட்டார். அதே போல தன்னுடைய உழைப்பை ஒரு பதவியை, ஒரு முதலமைச்சர் பதவியை முலாயம் சிங் யாதவ் தன்னுடைய மகன் அகிலேஷ் யாதவுக்கு கொடுத்து விட்டாலும் கூட அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை. இன்னும் அந்த கட்சிக்கு தலைவர் யார் என்றால் முலாயம் சிங் யாதவ். எனவே ஒரு தன்னுடைய செயல்பாட்டை நான் நிறுத்தி கொண்டேன், என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் இவருக்கு கொடுத்து விடுகிறேன் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. சாகும் வரை அவர் உழைத்து கொண்டுதான் இருப்பார். தன்னுடைய இறுதி காலம் வரை இந்த இயக்கத்திற்காக உழைப்பார். எனவே அரசியல் வாரிசு என்ற சொல்லை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே தான் இப்பொழுது குழப்பம் நீடிக்கிறது. அரசியல் வாரிசு என்றால் இந்த அடுத்த தலைவராக ஸ்டாலினை நியமிக்கிறேன் என்ற பொருள் அல்ல.
ஹேர் அப்பேரண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் எனக்கு பின் என்பதுதான் வரும். ஆனால் நாம் அப்படி கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். தன்னுடைய வயதின் காரணமாக தன்னால் செய்ய இயலாதவற்றையெல்லாம் ஸ்டாலின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து பிரச்சாரம் செய்யும் பணியை ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறார். இப்படி தான் ஏற்கனவே செய்த பல்வேறு பொறுப்புகளை இன்னைக்கு ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதனாலே அரசியல் வாரிசு என்று சொல்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டாலினுடைய அவர்களுடைய தலைமை பண்புகளை திமுக தலைவர் சுட்டிக்காட்டி பேசுகிறார். அது ஒரு அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதிகள் அவருக்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். பட் அந்த முடிவை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி என்பதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதுல கடைசியா ஒரே ஒரு கேள்வி திரு இளங்கோவன், ஸ்டாலின் அவர்கள் பற்றி பேசும்போது இதே பேட்டியில திரு அழகிரி அவர்கள் பற்றிய கேள்வியும் திமுக தலைவரிடம் எழுப்பப்படுகிறது. அப்போது அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை, திமுகவில் இல்லாதவர்கள் யாரையும் நினைத்து ஏங்கி நிற்பது பயணத்திற்கு தடையாகிவிடும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். பல்வேறு ஹேசியங்கள் தேர்தலின் போதும் கூட எழுந்தன. திரு அழகிரி அவர்கள் மீண்டும் திமுகவிற்கு திரும்ப போகிறாரா என்பது போன்றது. அது போன்ற விஷயங்களை திமுக தலைவர் எதிர்பார்க்கவில்லைங்கிறது இந்த ஒரு கருத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல காலங்களில் ஈவிகே சம்பத் பிரிந்தார், எம்ஜிஆர் பிரிந்தார், வைகோ பிரிந்தார் என்று எப்படி பலரும் கழகத்திலிருந்து விலகினார்கள். சிலர் கழகத்தில் மீண்டும் சேர்ந்தார்கள். நாஞ்சில் மனோகரன் கழகத்திலிருந்து வெளியேறினார், மீண்டும் அவர் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவற்றை பற்றி கவலைப்படாமல் நம் பணியை தொடர வேண்டும் என்று சொல்வது அவர்கள் வரக்கூடாது என்ற பொருளிலே சொல்வது அல்ல. இந்த இழப்பையே எண்ணிக்கொண்டிருக்காமல் தொய்வடைந்து விடாமல் நாம் பணியை தொடர்வேன் என்கிற பொருளிலே அவர் சொல்லியிருக்கிறார்.